5 எருதுகளும் ஒரு சிங்கமும் பஞ்சதந்திரம் கதை கேள்விப்பட்டீங்களா? பஞ்சதந்திரம்னா கமலாசன் நடிச்ச படத்தை சொல்ல, ஒரு காட்டுல 5 எருதுகள் இருந்துச்சுன்னா மாடு, அந்த மாட்டை அட்டாக் பண்ண பார்த்துச்சான் சிங்கம். எப்படி 5 திங்க முடியும், வயிறு ஃபுல்லா இருது. மாடை எப்படி அட்டாக் பண்றதுன்னு பார்த்துச்சான் சிங்கம். ஏன்னா அது ஒற்றுமையா இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா சேர்ந்து அட்டாக். திரும்ப அந்த 5 எருதுகளும் சிங்கத்தை அட்டாக் பண்ணிடும், சேர்ந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அதனால சிங்கம் அது பிரிச்சு ஒன்று நினைச்சிச்சான். நரி கிட்ட போய் உதவி கேட்டுச்சான். நரி அந்த 5ஐயும் பிரிச்சு விட்டுச்சான், சூழ்ச்சி பண்ணி அந்த 5 எருதுகளையும் பிரிச்சு விட்டுச்சான். ஒரு எருதை போய் அந்த சிங்கம் அடிக்கிறப்போ மற்ற எருதுகள்ல வேடிக்கை பார்த்துச்சான். அடுத்தது 2வது அடிக்கிறப்போ மற்ற 3ம் வேடிக்கை பார்த்துச்சு. இப்படியே 5 எருதுகளும் ஒன்னொன்னா அடிச்சு தின்றுச்சான் சிங்கம். இது கேள்விப்பட்டிருக்கீங்க, பஞ்சதந்திரம் கதையில. அதே மாதிரிதான் வியாபாரிகளும் ஒற்றுமை இருக்க வேண்டும். அவனுக்கு என்ன நடக்குது அதை பத்தி நம்ம கவலை இல்லை, அவனுக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு நாடு அமெரிக்கா, உங்களுக்கு தெரியும், பல நாடுகளே அட்டாக் பண்ணிட்டு போறாங்க. அவனை அடிச்சா நமக்கு என்ன எல்லாம் இருக்காங்க. இப்போ வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதோ புகைச்சல்னு படித்தேன். வெனிசுலால பெட்ரோல் இருக்கு ரொம்ப மலிவான விலையில. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டு அதிபரை பத்தி தப்பான புரொபகண்டா, தப்பான பொய் பிரச்சாரம் ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் ஈராக்ல செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பொய் புரொபகண்டா, பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த நாட்டை தீவிரவாதிகள் சொல்லி குண்டு போட்டுட்டு அந்த நாட்டை நாங்க அந்த கொடுங்கோல் ஆட்சியாளரை காப்பாற்ற போறோம், குண்டு போடுறோம். இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிற நாடுகளை இதை வேடிக்கை பார்த்துருந்தாங்க. நமக்கு என்ன வந்துச்சு, இப்படி ஒரு நாடா போயிட்டே இருப்பாங்க. அந்த சிங்கம் 5 எருதுகள் கதை நினைவில் கொள்ளுங்கள். இது பொதுமக்களை நமக்கும் பொருந்தும்.